துரு பர்த்டே அன்னைக்கு என்னோடய லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய ஒரே ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஷிஃபி தான். அவள் வந்துட்டு வருஷானா துரு பர்த்டேக்கு அது எப்படின்னு தெரில, கரெக்டாக அந்த டேட் அன்றைக்கே வந்து பார்சல் டெலிவரி ஆகிரும். இந்த வாட்டி வந்து கலர் புக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் பாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தா. இது எப்படி அவளுக்கு இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து அவள் ஏதோ என் கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்னடா மொபைல் இருக்குது, ஃபோன் பண்ண மாட்டிங்களா, மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, இதில் போயா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அவள் என் பர்த்டேக்கும் கிஃப்ட் கொடுப்பா, தம்பி பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுப்பா, அதே மாதிரி நானும் கொடுப்பேன். ஆனால் ரொம்ப லேட்டாயிரும் நான் கொடுக்கலாம். அவள் எப்படின்னு தெரியாது, என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டா. பார்சல் கண்டிப்பாக வரும், அந்த பார்சல் கண்டிப்பாக அவளாக தான் இருப்பாள். இந்த வாட்டியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு துருவுக்கு. இந்த கலரிங் புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கினா என்னன்னு தெரில, நான் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன்னு கூட திட்டினேன். ஆனால் வந்துட்டு இது ரொம்ப டச்சிங் டு மை ஹார்ட். என் பையனுக்கு என்ன வேணும்னு எல்லாமே 3 இயர்ஸ் ஓல்டு பையனுக்கு என்ன தேவையோ அவள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்துருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஷிஃபி. எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி என்னோடய லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது இவ தான்.